இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நீங்கள் நேசிக்கமாக பரிசுத்தமுள்ள பிதாவே, நேற்று மட்டும் மற்றும் மாறாதவரே, ஆண்டவரே சுவாமி, ஆண்டவர் தகப்பனே, இதோ இந்த நேரத்திலே தகப்பனே, நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த தேவனாய கர்த்தரை ஆண்டவரே சுவாமி, நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. அதற்கு இந்த தேவனாய கர்த்தரை கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எவ்வளவோ பேருக்கு ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உமது மன்னாவை நீ கொடுத்து வருகிறீர், டாக்டர் மூலியமா கொடுத்து வருகிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஏதோ உமது சத்தியமும் உமது வசனமும் ஒரு நாள் அது கிடைக்காமல் போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ இந்த நாட்களிலே எங்களுக்கு கிடைக்கிற சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த சத்தியத்திலே ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியை வைத்து நாங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் தேவன் எங்களுக்கு தருகிற விசுவாசத்தினாலே நாங்கள் அதில் நிலையா நின்று உமது வசத்தின்பாக நாங்கள் வாழவும் உமது வசத்தின்பாக நாங்கள் நடக்கவும் என் தேவனாய் கர்த்தர் முழு பலனை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. நாங்கள் சரிக்கு விழும்போது என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தாவியர் உதவி கொண்டு எங்களை தேற்றுங்க. ஏதோ இப்பொழுதும் சுவாமி, ஏதோ டாக்டருக்காக பார்த்து வருகிறேன் சுவாமி. ஒரு மன்னாவை எங்களுக்கு தரும்பொழுது என் தேவனாய் கர்த்தர் அவருடன் மூலியமாக பேசுங்க தாமி. கிடைக்கிற சத்தியம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எங்கள் வாழ்நாளிலே அதை பயன்படுத்தி நாங்கள் முன்னுக்கு வர இந்த தேவனை பாராட்டுங்க. ஏதோ இந்த சபை கூடுதல் ஆண்டு சுவாமி, யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ அவரெல்லாம் இந்த நேரத்தில் என் தேவனை கத்தரை கூட்டி சேர்த்து உங்கள் சத்தியத்தை எல்லாரும் கேட்டு பயனடைய என் தேவனை கத்தை பாராட்டுங்க. எல்லாரையும் பாதிட்டு விட்டுக்கிறேன் சுவாமி. நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் கஞ்சி உள்ள பிதாவே, ஆமே. நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. நம்ம இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக தானியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு வரோம். முதலாவது நம்ம அதிகாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை நெபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க கற்பனையை மீறி நடந்தாங்க, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல, அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், அதாவது விக்கிரக ஆராதனை, மற்ற விஷயங்கள் அவங்க கவனத்தை செலுத்துனதுனால தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி வழியா அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. யாரும் அந்த காதல வாங்காதனால என்ன பண்றாருன்னா, நெபுகாத்நேச்சர்கிட்ட அடிமையா கொடுக்குறாரு. அவன் என்ன பண்றான், அந்த தேசத்தை கொளுத்தி போட்டு ஆலயத்தை இடிச்சுட்டு மக்கள் எல்லாம் அடிமையெல்லாம் கொண்டுட்டு போறான் அப்படிங்கிறத நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம். இரண்டாவது அதிகாரத்துல எதை பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை அந்த ஊர்ல இருக்கிற, அதாவது கல்தேயர்கள், பாபிலோனியர்களால சொல்ல முடியல. அங்க இருக்க அடிமையா இருக்கிற யார் சொல்றாங்கன்னா, தானியேல் சொல்றாரு. இதன் மூலமாக தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுது. அதோடு கூட தானியேலுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அதிபதிங்கிற போஸ்டர் கொடுக்குறாரு. அதாவது நெபுகாத்நேச்சருக்கு அடுத்த லெவல்ல அவர் கொடுக்கிறார். அதுல எதை வெளிப்படுத்தினாருங்கிறத பார்த்தோம். கடைசி காலத்துல என்ன சம்பவிக்க போகிறதுங்கிறத தேவன் ராஜாவுக்கு வெளிப்படுத்திருக்கார். அதாவது அவர் ஒரு சிலையை பார்க்கிறார். சிலையோட தலை என்னன்னா தங்கம், புயங்களும் மார்பும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால் இரும்பு, பாதம் இரும்பும் களிமண். இது எதுன்னு பார்த்தோம். அதாவது தலைன்னா அது பாபிலோன், புயங்கள் வெள்ளிங்கிறது அது மேதியா பெர்ஷியா, வெண்கலம்ங்கிறது கிரேக்கம், இரும்புங்கிறது ரோம், இரும்பும் களிமண்ங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம். ரோம் பிளஸ் கிறிஸ்தவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் அவர் தேவனை மகிமைப்படுத்துறார். தேவனுடைய அந்த வல்லமையை நெபுகாத்நேச்சர் புரிஞ்சுக்கிறார். ஆனாலும் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தூராங்கிற ஒரு சமவெளியில் ஒரு சிலையை நிறுவுறார். நிறுவி அந்த சிலைக்கு எல்லாரும் ஆராதனை செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் அந்த மூலதாளங்கள்லாம் அடிக்கிறது எல்லாம் உளுந்து கும்பிடுங்கிறாங்க. இப்ப தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர், அசிரியா, அனனியா, மிசாவேல், 3 பேர் மட்டும் என்ன பண்ணலன்னா விழுந்து கும்பிடல. இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்குறார். அப்பவும் நான் அங்க கும்பிட மாட்டேன்னு சொல்றாங்க, விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. 3 பேரையும் தூக்கி செங்கல் காலவாயிடம் போடுறாரு. அங்க 4வதா ஒரு இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன் சாயல்னு பாக்குறோம். அவர் உள்ள இருந்து அந்த 3 பேருடைய உடை கூட ஒரு அக்னி மாட கூட அடிக்காம என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு. அப்ப அங்கேருந்து அக்னியிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது நெபுகாத்நேச்சர் திரும்ப கடவுளை புகழ்றாரு, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. இவர்களுடைய தேவனே அன்றி வேற உலகத்துல யாரும் தேவன் கிடையாது. இந்த தேவனுக்கு யாராவது பேசுனீங்கன்னா அவங்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும், அவங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்லாம் ஒரு விஷயத்த சொல்றாரு. 3வது அதிகாரம் இது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப 4வது அதிகாரத்திலையும் ஒரு கனவு காண்றார். ஒரு வானளாவிய உயர்ந்த ஒரு மரம், நிறைய பூக்கள் பழங்கள் இருக்கு. அதன் கீழே மிருகங்களும் அதோடைய மேல கிளைகள்ல வானத்து பட்சிகளும் கூடியிருக்குங்கிறத பாக்குறோம். ஆனாலும் என்ன பண்றாரு, ஒரு தேவதூதன் அந்த அடிமரத்தை மட்டும் வெட்ட சொல்றாரு. அது எந்த கனவுக்கும் அர்த்தம் புரியல. அதையும் தானியேல் தான் சொல்றாரு. அதோடைய விளக்கத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறமும்
நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு வந்து தன்னுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துறார் மனசுல நினைக்கும் போது. அவருக்கு வந்து போன் தெரப்பின்னு ஒரு வியாதி வருது. அதாவது அவர் வந்து தன்னை வந்து மிருகங்களா நினைச்சுப்பாங்க, மாடா நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா புல்ல மேய்வாங்க. ஆஹ் வெறியன் பனியில வந்து படுத்திருப்பாங்க. தலையில முடி, கை கால்ல நகை வளர்ந்துரும். 7 வருஷம் அந்த மாதிரி அவர் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய இந்த உலகத்தை ஆளுகை செய்யறது தேவன் தாங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவருடைய மந்திரிமார்கள்லாம் அழைச்சிட்டு போய் திரும்ப அவரை வந்து ராஜாவாக்குவாங்க. இது வரைக்கும் 4 அதிகாரங்களை குறித்து பார்த்துருக்கோம். முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்தது ராஜாவின் சொப்பனம். அடுத்தது ராஜா நிறுவிய சிலை. மூணாவது ஒரு அஞ்ஞானியின் மனமாற்றம். ஆனா 4வது அதிகாரத்தை எழுதினது நேபுகாத்நேச்சார். சோ அந்த 4 அதிகாரத்துக்கு அடுத்தது இப்ப 5வது அதிகாரத்துக்குள்ள வர்றோம். இந்த அதிகாரத்தை பத்தி தான் இந்த நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இது வருதான்னு மட்டும் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர், என்னோட ஸ்கிரீன் ஷேர் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சார் லோட் ஆயிடுச்சு சப்பா. சரிங்க சார். தெரியும் சப்பா. சரிங்க சார். ஸோ நம்ம இந்த வரிசையில 5வது அதிகாரம் நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா, நாம் நம் இருதயத்தை தாழ்த்தாத போது. நம்ம கடவுளுடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை நம்ம தாழ்த்தல. இருதயம் மீன்ஸ் இந்த இடத்துல மனசுதான். என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை நான் கடவுள் சமூகத்துல தாழ்த்தாத போது என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல அந்த மாதிரி பாபிலோனிய ராஜா ஒருத்தர் தாழ்த்தல, அதனால அவருக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு, இந்த உலகத்துல வந்து தேவனே இந்த உலகத்தை வந்த போது எப்படி இருந்தார், நாம எப்படி இருக்கணும், இதன் மூலமா நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன, இதுதான் நம்ம வந்து இந்த தலைப்பின் கீழே பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரர்களாகி எங்களை நிமிடந்தோறும் கண்காணித்து வருகிற எங்கள் பரலோகத்தின் பரம தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக உமது சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உமது சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி. தேவன் தாமே ஆவியானவரை தந்து நாங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள இதை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர உதவி செய்யும் சாமி. உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணும்படி எங்களுடைய அகக்கண்களை திறக்கும்படியாக உமது சமூகத்தில் கெஞ்சுகிறோம். பேசுகிற அடிமை உங்களுக்கு வாயாக மட்டும் இருக்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த நாளைக்கே உரியான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்து அவர்களை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தும்படியாக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 7வது வசனம். இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தார் உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை உழைத்து போடுவார்கள். இப்போ இந்த வசனத்துல இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக, அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுகிறதுக்கு முன்பாக, பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த சாம்ராஜ்யம் எது வரணும் அப்படின்னா மேதியா பெர்ஷியா வரணும். இப்ப இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல என்ன பிரச்சனை இருந்தது, அதற்கு விரோதமாக தேவன் யார வர சொல்றார், இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தார் அப்படின்னா பாபிலோனிய தேசத்தாருக்கு எதிராக இருக்கிற தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். இப்போ இங்க விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்றாருன்னா, பாபிலோனிய தேசத்துக்கு எதிராக வேறொரு தேசத்துடைய ராஜாவை வர பண்ணுவேன். இதுதான் நம்ம பார்க்கிற முதல். இதெல்லாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்த வசனம். இப்போ பாபிலோனிய தேசத்தை பத்தி எப்படி வேதாகம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை பொன்னகரின்னு சொன்னதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எரேமியா 51:41 சேஷாக்கு பிடியுண்டு, பூமி முழுவதும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தோட புகழ் எப்படின்னா, பூமி முழுவதும் புகழ்ச்சி அகப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி. இப்படியாப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம்? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானதுன்னா, அந்த காலத்துல இருந்த சாம்ராஜ்யத்துல அதான் நம்பர் 1. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், பூமி முழுவதும் அதோட புகழ் பரவி இருந்துச்சு. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தார் உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். ஏன்னா இவன்ட்ட ஒரு தப்பு இருக்கு. அதனால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரே இரவுல உளுத்து போகுது.
எப்படி ஒழுகணுங்கிறதை கடவுள் வந்து சொல்லியிருக்கிறார். கொடுத்து பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்பாக பிலிப்பியர் 2:6-7-8 இது கிறிஸ்துவ குறித்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணினார். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபம். தேவன் எப்படி இருப்பாரு அப்படிதான் அவர் இருப்பாரு. தேவனுக்கு சமமா இருந்தவர். தேவனுக்கு சமமா இருந்தவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, பரலோகத்துல அவருக்கு கூட அவருக்கு சமமா இருந்த ஒருத்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப தேவன் என்ன பண்றாரு? பிதாவுக்கு சமமான ஒரு தேவன் நமக்காக இங்க ஒரு ஏழ்மையான வீட்டுல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டுல பிறந்து, போட்டுக்கிறதுக்கு மறு ட்ரெஸ் கூட கிடையாது, அந்த மாதிரி வீட்டுல பிறந்து சாகிற வரைக்கும் எந்த ஒரு சூழல்ல எவ்வளவு பேர் அவரை வந்து அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கன்னத்துல அடிச்சது யாருன்னு சொல்றாங்க, தலையில முழுமுடி வைக்கிறாங்க, காரி மூஞ்சில துப்புறாங்க. அப்ப கூட அவர் கோபத்தை வெளிப்படுத்தாம என்ன பண்றாருன்னா, நமக்காக அவர் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி வந்து தன்னை வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். சோ இந்த தாழ்மை ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்கணும். இது இங்க ஒரு ராஜா கிட்ட இல்ல. அந்த ராஜா பேர் பெல்சாத்சார். அவனுக்கு வர்ற பிரச்சனை எப்படி பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கான பாடம் என்னன்னா, நம்ம தாழ்மையா இருக்குங்கிறது. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள முடியும். தானியேல் 5வது அதிகாரம் 1, 2, 3. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். இந்த பெல்சாத்சார் யாரு? இந்த பெல்சாத்சார் யாருன்னா ஆக்சுவலா நெபுகாத் நேச்சருடைய பேரன், மக வைத்து பையன். நெபுகாத் நேச்சர் இறந்துருவாரு. நெபுகாத் நேச்சர் தான் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல மிகப்பெரிய ராஜா. ஆக்சுவலா பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது நெபுகாத் நேச்சரோட அப்பா. நெபுகாத் நேச்சர் வந்து 2வது ராஜா. அவர் தான் மிக பராக்கிரமமான வல்லமையான ஒரு ராஜா. அவருடைய மறைவுக்கு பின்னால அடுத்த ஒரு ஆள் வர்றாங்க. அதுக்கு அடுத்த ராஜா தான் யாருன்னா நெபுகாத் நேச்சருக்கு பேரன் தான் யாருன்னா பெல்சாத்சார். இவனுடைய காலகட்டத்துல பாபிலோனிய சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷியா கையில விழுந்துச்சு. இப்ப என்ன பண்றான்? பெல்சாத்சாருக்கு வந்து அங்க அரண்மனை நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ராஜா வந்து இந்த போன் தெரப்பிங்கிற ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த ஆட்களும் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் எப்படி நெபுகாத் நேச்சார் பரலோகத்தின் தேவனை புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்து எப்படி மனமாற்றத்துக்குள்ள போனானும் எல்லாத்தையும் தெரிந்த இந்த பெல்சாத்சார் ஒரு ராஜாங்கிற ஒரு கர்வத்துல தன்னுடைய கர்த்தருக்கு என்ன பண்ணலன்னா முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்றான்? குடியிலையும் பெண்கள் விஷயத்திலையும் அவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறான். அதுலேயேதான் அவன் பொழுத கழிக்கிறான். இப்ப இந்த பெல்சாத்சார் என்னும் ராஜா என்ன பண்றான்னா, தன் பிரபுக்களில் இந்த நாட்டுல உள்ள மேன்மையான மக்கள்ல 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். அதாவது மது குடிக்கிறான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். நெபுகாத் நேச்சார் எருசலேம் மேல சண்டை போட்டு போனவர் அங்க ஆலயத்துல தேவனுக்குன்னு பூஜைக்காக வைத்திருக்கிற அந்த பாத்திரங்களை, பொன் பாத்திரங்களை, வெள்ளி பாத்திரங்களை என்ன பண்றாருன்னா நெபுகாத் கொள்ளடிச்சுட்டு வந்துடுறாரு. இதை போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடவுள் வந்து பெரிய, ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு சாம்ராஜ்யம்னா அவங்களுக்கு ஒரு கடவுள், அவங்க கடவுள் தான் அவங்க உயர்வா பார்ப்பாங்க. அப்ப கர்த்தர் அவன் என்ன பண்றான்? ரொம்ப கீழே பாக்குறான். அவரை தெய்வமா அவன் ஏத்துக்கல. அதனால என்ன சொல்றான்? நீ போய் அங்கேருந்து கொள்ளடிக்கப்பட்ட அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அதுல வைனம் ஊத்தி அங்க இருக்கிற அவனுடைய இந்த பிரபுக்கள், அவனுடைய மனைவிகள், அவனுடைய வைப்பாட்டிகள் எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா அதுல மது ஊத்தி கொடுக்குறான். அப்படின்னா பரலோகத்தின் தேவன் அங்க இருக்கிறாரு, இவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவன் உணரல. அவனுடைய தெய்வங்கள் அவனுக்கு பெருசா தெரியுது. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும்
அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இப்போ அங்க ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருக்குது அரண்மனையில. அதுல என்னன்னா மது குடிக்கிறாங்க. எதுல குடிக்கிறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல இருந்த பொற்பாத்திரங்கள்ல குடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அவங்களுக்கு சிலை வழிபாடு. அந்த சிலை வழிபாடுல பொன்னால, வெள்ளியால, வெண்கலத்தால, இரும்பால, மரத்தால செய்யப்பட்ட, கல்லால செய்யப்பட்ட கடவுள்களை அவங்க புகழ்றாங்க. யாருடைய பாத்திரத்துல, தேவனுடைய பாத்திரத்துல மதுவை குடிச்சுக்கிட்டு அவங்க தேவர்களை என்ன பண்றாங்கன்னா புகழ்றாங்க. இது மாதிரி அங்க பயங்கரமா விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி, இப்போ அது விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஒரு கை விரல்கள் மட்டும் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கை மட்டும் தனியா சோத்துக்கிட்ட வருது. ஆள் இல்லை, வெறும் கை மட்டும். விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறிப்பை ராஜா கண்டான். எல்லாம் போதையில இருக்கிறாங்க. போதையில இருக்கும்போது ஒரு கை மட்டும் ஆப்போசிட்ல இருக்க சுவரில் வெளிச்சத்துல ஒரு லெட்டர் எழுது, பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு லெட்டர். அந்த எழுதுற லெட்டரையும் பாக்குறான், அந்த எழுத்தையும் பார்க்கறான், அந்த கையுறிப்பையும் ராஜா பார்க்கறான். ராஜாவுக்கு ஒரு பெரிய பயம். இவ்வளவு நேரம் பயங்கர போதையில இருந்தவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. ஸோ ஒரு தனியா ஒரு கை மட்டும் ஆப்போசிட்ல இவ்வளவு பேருக்கு நடுவுல எழுதுதுன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பயந்து நடுநடுங்கிறான். இதைதான் இந்த வசனங்கள் பேசுது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எருசலேம் தேவாலயத்தினுடைய பாத்திரங்கள்ல ராஜாவும் அவனுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அவனுடைய பிரபுக்களும் சாராயத்தை குடிக்கிறாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த அந்த நாட்டோடைய இந்த கல்லுலையும் வெளியிலையும் செஞ்ச தேவர்களை என்ன பண்றாங்க, புகழ்றாங்க. இந்த நேரத்துல தனியா ஒரு கை மட்டும் ஆப்போசிட்ல இருக்க சுவத்துல ஒரு எழுத்தை எழுதுது. எழுத்து பார்த்தோன்னே ராஜா பயந்து நடுங்கிறான். அடுத்த வசனங்கள். ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னார். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியா இருப்பான் என்று சொன்னான். பயந்து நடுங்கிறான். ஆனா அந்த விஷயத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறான். இந்த விஷயத்த யார் எனக்கு சொல்றாங்களோ அவங்களை என்ன பண்ணுவான், 3வது லெவல்ல அந்த தேசத்துல வைப்புன்னு சொல்றான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாது இருந்தது. அவங்களால அந்த எழுத்தை படிக்க முடியல, அதன் அர்த்தம் தெரியல. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். பயம் வந்துருச்சு, நடுங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த 2 வசனங்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்கு பிரவேசித்தாள். இந்த ராஜாத்தி யாருன்னா அவனுடைய அம்மா. அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் இடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ராஜா கிட்ட பயப்படாதீங்க, தானியல் ஒரு மனுஷன் இருக்கிறான். தானியல் இன்னும் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல நேபுகாத்நேச்சார் இறந்துட்டாரு. அடுத்த 3வது லெவல்லையும் இருக்கிறாரு. ஏஜ்டு ஆல்மோஸ்ட் 70-80+ வந்திருக்கும் அவருக்கு. அவ்வளோ ஏஜ்டு. அந்த காலத்திலே அவர் இருக்கிறாருங்கிறத ராஜாத்தி என்ன சொல்றாங்க, ராஜாவுக்கு சொல்றாங்க. அடுத்த வசனங்கள். ராஜாவினால் பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். அவன் என்ன பண்றான்னா, தானியேல் கூப்பிடுங்க, விஷயத்தை சொல்லுவான். அப்பொழுது தானியேல் ராஜாவின் உள்ளே அழைத்து விடப்பட்டான்.
ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? தானியேல் நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். போதையில அவனை கேவலப்படுத்துற மாதிரி, நீ அடிமை தானே, அங்கிருந்து சிறைப்பிடிச்சு வந்த யூதர்ல ஒருத்தன் தானே அப்படின்னு கேள்வியே ஒரு மாதிரி இருக்கு. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்று. இப்ப தானியேல் என்ன சொல்றான்? தானியேல்கிட்ட ராஜா விஷயத்தெல்லாம் திரும்ப சொல்றாரு. தானியேலுடைய பதில் என்ன? அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். தானியேலோட பதில் என்ன வாசிக்கிறார்? ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். சோ நேபுகாத்நேச்சாருக்கு யாருதான் இந்த உலகத்தை ஆளு செய்யறா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது யாருன்னா தேவன் தான். இப்போ தேவன் தான் நேபுகாத்நேச்சாருக்கு இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நீ 50 வருஷமா பார்த்துட்டு தான், கடந்த நாட்களை நீ பார்த்துட்டு தான் இருக்கிற. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். சோ அவ்வளவு பெரிய ராஜா யாருன்னா நேபுகாத்நேச்சார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு. இப்போ அவருக்கும் ஒரு மேட்டிமை வந்துச்சு. அந்த மேட்டிமை இப்ப என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் அவருடைய சிங்காசனத்தை விட்டு அவர் கீழே தள்ளிவிடப்பட்டாரு. அவர் 7 வருஷம் மாட மாதிரி புள்ள தின்னுக்கிட்டு மென்டல் வியாதினால, மனவியாதினால பாதிக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா, சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியே கிட்டார். வெளியில மாடு மாதிரி இருந்தார். அப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ராஜாவுக்கே அந்த நிலைமைங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்த நீயும் என்ன பண்ணியிருக்கிற? அவர் மனுஷனிடம் தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளுடைய சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். பெல்சாத்சாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணல? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தாழ்த்தாதனால அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவ்வளவு விஷயங்கள் தெரியுது, நமக்கும் எல்லாம் தெரியுது. கடவுளுடைய இப்ப நம்ம படைச்சிருக்கிறோம் அப்படின்னா கடவுள்னாலதான். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருந்துக்கிறோம்னா கடவுள்னாலதான். இது எல்லாம் நமக்கு தெரியுது. இப்ப நமக்கு இருக்கிற சொத்து சுகம் படிப்பு பதவி எல்லாமே கடவுளாலதான். தெரிஞ்சோம் நாமளும் இந்த பெல்சாத்சார் மாதிரி இருதயத்தை தாழ்த்துறோமா தாழ்த்தலையா அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் சிந்திச்சு பார்க்கலாம். இங்க பெல்சாத்சார் என்ன பண்ணணும்னா, இருதயத்தை தாழ்த்தல, தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். இப்ப என்ன பண்றான்? கடவுளுக்கு மேல தன்னை உயர்த்தினான். கடவுள் அங்கதான் இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான்? கல்லையும் மண்ணிலையும் அவருக்கு வச்சிருந்த பாத்திரத்தை எடுத்து இவன் குடிக்கிறான். கல்லாலையும் மண்ணாலையும் செய்த தேவர்களை என்ன பண்றான்னு புகழ்றான். இப்ப பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிறப்புகளும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரம் ஆகிய கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு கல்லால செய்த கடவுள்களை இன்றைக்கு நீங்க புகழ்றீங்க. இது பெல்சாத்சார் காலத்துல பாபிலோன்ல மட்டும் நடக்கல. இப்பவும்
நம்முடைய இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களை என்ன பண்றாங்கன்னா உண்மையான தேவனை விட்டுட்டு இங்க கல்லிலையும் மண்ணிலையும் செய்த மரத்திலையும் செய்த கடவுள்களை என்ன பண்றாங்கன்னா கும்பிடுறாங்க. அவங்களுக்கு தொழுகை செய்யறாங்க, அவங்களுக்கு படையல் போடுறாங்க, அவங்கள போய் வார வாரம் பாக்குறாங்க, அவங்களுக்காக காணிக்கை செய்யறாங்க. இது எல்லாம் அந்த காலத்துல என்ன நடந்துச்சோ அது இப்பவும் நடக்குது. அப்போ நெபுகாத் நேச்சாருடைய பேரனாகிய பெல்சாசாருக்கு என்ன நடந்துச்சோ இதேதான் இப்பவும் நடக்க போகுது. ஏன்னா அவருக்கு விஷயம் எல்லாம் தெரியும், என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனாலும் அதை விட்டு அவர் மாறல. இன்றைக்கும் கடவுள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியுது. ஆனாலும் என்னையால அந்த வழிபாட்டை விட்டுட்டு வெளியே வர முடியலங்கிறது இந்துக்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ சபைகள்லயும் ஒரு சில சபைகள்ல, பெரிய பெரிய சபைகள்ல இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு தேவனை மட்டும்தான் நம்ம வந்து வழிபடணும். தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். மற்ற கல்லாலேயோ மரத்தாலேயோ இரும்பாலேயோ வெள்ளியாலேயோ பொன்னாலேயோ வெண்கலத்தாலேயோ செய்யற எந்த சிலைகளையும் உருவத்தையும் வைத்து கும்பிடக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இந்த பாடம். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. அந்த எழுத்து என்ன? எழுதப்பட்ட எழுத்து என்னன்னா மேனே மேனே தெக்கேல் உப்பாசிம். அது அவர் சொல்றாரு, அந்த எழுத்தை படிக்கிறாரு, அவங்களால படிக்க முடியல. மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே அந்த எழுத்து அப்படின்னு வந்து தானியேல் வந்து சொல்றாரு. அதுக்கு அர்த்தத்தையும் அவர் சொல்றாரு 26, 27, 28 அதே அதிகாரத்துல. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உன் ராஜ்யம் இதோட முடிஞ்சது. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். இப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யம் முதல்ல அந்த வசனத்துல வாசிச்சது போல ஒரு பராக்கிரமசாலிகளுக்கு கொடுக்கப்படுது. அந்த பராக்கிரமசாலிகள் யாருன்னா மேதியா பெர்ஷியா அப்படிங்கிற 2 சாம்ராஜ்யம். இதோடைய ராஜா பேர் என்னன்னா கோரேஸ். அவருடைய தளபதி யாருன்னா டாரியஸ். டாரியஸ் தான் இப்ப சண்டை போட்டு வரப்போறாரு இந்த பாபிலோன் மேல. இன்றைக்கு நைட்டு, இன்னைக்கு என்ன, அன்னைக்கு இந்த நிகழ்வுலாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, கை எழுதுது. அன்று இரவே யார் வரப்போறான்னா டாரியஸ்ங்கிற ஒரு தளபதி வரப்போறாரு பாபிலோன் மேல சண்டை போட்டு. இவங்கெல்லாம் போதையில இருக்கிறாங்க, எப்படி பிடிக்க போறாங்க? மொத்தம் நம்ம பாக்குறது மேனே மேனே தெக்கல் உப்பார்சின்னா என்னன்னா ராஜ்யம் முடிவு உண்டாக போது நீங்க தராசுல நீ நிறுத்தப்பட்ட குறைய காணப்பட்ட உன்னை ராஜ்யம் யாருக்கு கொடுக்க போகுதுன்னா மேதியருக்கு பெர்சியருக்கும் கொடுக்க போகுது. இதை வந்து தானியேல் என்ன பண்றாருன்னா ராஜா கிட்ட விலைக்கு சொல்றார். எரேமியா 51, 9 மற்றும் 10. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம். இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயங்கள். அது குணமாகவில்லை. சோ பாபிலோன் என்ன பண்றாரு? நெபுகாத்நேச்சர் காலத்துல தேவன் அவனுக்கு அந்த தானியேலை வச்சு அவனுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவன் மனமாற்றம் அடைகிறான். ஆனா அங்க இருந்த மக்கள் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா பழைய நிலைக்குள்ள போறாங்க. அதான் பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போகடவும் அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் வெட்டினது. இப்ப என்ன பண்ணா இந்த ராஜா வந்து அந்த பாத்திரத்துல குடிச்சது, அவங்களுடைய தேவர்களை வந்து புகழ்ந்தது. இதெல்லாம் கடவுளுக்கு என்ன படுத்துனா கோபத்தை உண்டாக்குது. அதான் அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணுன்னா அதை வந்து தேசத்தை வந்து மேதிய பெர்ஷியருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் பாருங்க. கர்த்தர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துறார். அதான் அதோட அக்கிரமம் நிறைவாயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்தை அழிச்சு போடுறார் கடவுள். தான் எரேமியா 51. எரேமியா 51, 29 to 31. அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். இப்ப என்ன பண்றாருன்னா பாபிலோன் தேசத்தை குடியில்லாதது மாதிரி பாழாக்குறாருன்னா, பாபிலோன் தேசம் செல்வ செழிப்பான தேசம். அதோட பேர் வந்து பொன் நகரி. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். எப்படியாப்பட்ட பொன் நகரி அந்த தேசம் இருந்துச்சு பாருங்க. ஒரு 15 மைல் நீளம், 15 மைல் அகலம். அந்த அளவுக்கு அது வந்து பெரிய அந்த அரண்மனை, அந்த மதில் சுவர் மட்டுமே 15க்கு 15 அப்படி உள்ளதான் நகரம் இருக்கும். சுத்தி மற்ற இடங்கள் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பாபிலோனிய தேசம் இன்றைக்கு இல்லை. அந்த தேசத்தை என்ன பண்றாருன்னா கடவுள் தேசத்தை குடியில்லாதபடி பாலாக அங்க யாருமே கிடையாதுங்க. அது ஃபுல்லா அழிச்சு அது வந்து நரிகளும் குள்ள நரிகளும் ஊழையிடுற ஒரு தேசமா அவர் மாத்திட்டாரு. எப்படி இவங்க வந்து பாபிலோன்ல இருந்து எருசலேம் மேல சண்டை போட்டு அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போனாங்களோ, அதே போல பாபிலோனிய தேச தேவன் என்ன பண்றாருன்னா ஒண்ணுமே இல்லாம வெறும் வறண்ட மேடு மாதிரி ஆக்கிடுறார்.
1985 சதாம் ஹுசேன்கிற ஈராக்குடைய பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, அந்த பழைய மதில் சுவர்ல ஒரே ஒரு மதில் சுவர்ல ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிறார். அப்ப அந்த மதில் சுவர் எவ்வளவு பெரிய மதில் சுவர்னா, அந்த பாபிலோனிய பேரரசுடைய இந்த மதில் சுவர், இந்த 15x15 மைல், அதாவது ஒரு சதுரமான ஒரு நகரம் அது. அந்த 2 மதில் சுவர் இருக்கும். உள்ள வந்து அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சதுரமான ஒரு தேசம், 15 மைல் நீளம், 15 மைல் அகலம். அந்த தேசத்துக்குள்ள யூப்ரட்டிஸ் ரிவர் வரும். அந்த ரிவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படியே அந்த ரிவர் வந்து தேசத்தை விட்டு வெளியே, மதில் விட்டு வெளியே போற அந்த யூப்ரட்டிஸ் நதியை நெபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவோம்னா, அதுல ஒரு கிளையை வெட்டி அந்த தேசத்துடைய நடுப்பகுதியில உள்ள வரும். இப்ப எப்படி நம்மளுடைய காவேரி வந்து முக்கம்பு வரைக்கும் ஒரே காவேரியா வருது. முக்கம்புக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, காவேரி 2ஆ டிவைட் ஆகுது. ஒண்ணு காவேரி, அதுக்கு முன்னாடி அகன்ற காவேரி, தலை காவேரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கம்புல இருந்து 2ஆ பிரிஞ்சு திரும்பி கனையில இருந்து ஒண்ணா சேருது. ஸோ இப்ப நடுவில் இருக்கிற ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு தீவு போல. அதே போல மேலிருந்து பாஞ்சிட்டு வந்த அந்த யூப்ரட்டிஸ் ரிவரை, அது பாட்டு வெளியே பாஞ்சிட்டு இருக்க ரிவரை நெபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு கால்வாயை வெட்டி அத தேசத்துடைய நடுப்பகுதியில அந்த தண்ணியை பிரிச்சு விட்டு, தேசத்துக்கு வெளியிலையும் ஒரு ரிவர் போகுது, அதோட கிளை மெயின் ரிவர் போகுது, ஒரு கிளையை வந்து உள்ள பிரிச்சு விட்டு அந்த தேசத்தை தாண்டி 2 ரிவரும் ஒன்னா சேர்ற மாதிரி. திரும்ப அது நடுவில் இருக்கிறது பாபிலோன் தேசம். ஸோ பாபிலோனிய தேசத்துல நடுப்பகுதியில அந்த ரிவர் வந்து போகும், யூப்ரட்டிஸ் ரிவர். அந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பான ஒரு நகரம் இந்த நெபுகாத்நேச்சரோட பேரனாகிய பெல்சாசார் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம தரிசனம் ஆகுது. 1985 அதை வந்து நம்ம சதாம் ஹுசேன் வந்து ஒரே ஒரு பேலஸ் வந்து கட்டியிருக்காரு. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைவுகள் நிலைக்கும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன? பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் மேடைகளில், கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். இந்த தேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரமான தேசம். நடுவுல ஆறு போகுது, சுத்தி ஆறு போகுது. இங்க உள்ள வந்து அந்த 1000 பேருக்கு வந்து விருந்து வைக்கிறார். பல நாட்கள் இந்த விருந்து நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னு, எல்லாம் போதையில இருக்கிறாங்க. தேசத்துடைய நடுப்பகுதியில என்ன வருதுன்னா, அந்த ஆறு பாஞ்சு வருது. நடுப்பகுதியில 2 பகுதியிலும் பாத்தீங்கன்னா படித்துறைகள் இருக்கு. 100 படித்துறைகள் இருக்கு. படித்துறைகள் எப்படி இருக்குன்னா, வெண்கல படித்துறைகள், வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள். சோ நீங்க படித்துறையில இருந்து நகரத்துக்குள்ள போகலாம். ஆத்துக்குள்ள இருந்து நகரத்துக்குள்ள போகணும்னா அந்த படித்துறை மேல ஏறி அந்த கதவை வெண்கல கதவை திறந்து இரும்பு தாழ்பாலை திறந்து தான் எங்க போகணும்னா உள்ள நகரத்துக்குள்ள போக முடியும், அரண்மனைக்குள்ள போக முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பு. இப்ப உள்ள வந்து இந்த நகரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா 150 முழம் உயரத்துக்கு 4 குதிரை போன ஒரு சாரட் வண்டியில அந்த அரண்மனை மேல, அந்த அந்த மதிர்ச்சுவர் மேல போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்கணும். அப்படின்னா அந்த அரண்மனை, அந்த மதிர்ச்சுவரோட அகலத்தை உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா? 150 முழம் ஏறக்கூடிய 4 குதிரை கூட்டின வண்டி அதுல போயிட்டு அப்படியே யூட்டர்ன் அடிக்கலன்னா எவ்வளவு அகலமான மதிர்ச்சுவர். அது மட்டும் இல்லாம அந்த மதிர்ச்சுவருக்கு பக்கத்திலே இன்னொரு மதிர்ச்சுவர், அந்த மதிர்ச்சுவர்ல 130 முழம் உயரம். ஸோ 2 மதிர்ச்சுவர், உள்ள வந்து தேசம், நடுவுல வந்து ஆறு. இப்படியாப்பட்ட ஒரு தேசம். மதிர்ச்சுவருக்கு வெளியில அஸ்யூஷுவல் தண்ணி, அதுல முதல்ல எல்லாம் விட்டுருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு தேசம், அவ்வளவு ஒரு பாதுகாப்பான தேசம். அதனால என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருக்கிறவங்க நல்லா குடிச்சுக்கிட்டு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அங்க வந்து கை எழுதுது. இப்போ இந்த மேதியா பெர்ஷியா ராஜாக்கள் எப்படி அந்த பட்டணத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்த ரிவரை ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெளியில போற ரிவரை பிரிச்சு உள்ள கொண்டு வருவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள வர்ற ரிவரோடைய தண்ணியை வந்து முதல்ல வெளியில இருந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் அஸ் யூஷுவல் ஆறு என்ன பண்ணுன்னா வெளிப்பக்கமா பாயும். உள்பக்கம் வந்து வறண்ட ஆறு. ஏன்னா தண்ணியை நிறுத்தியாச்சு. தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தி வெளியில பிரிச்சு சுட்டுருவாங்க. இப்போ அந்த நதி போற பாதையில கீழே தண்ணி கிடையாது, வெறும் வறண்ட ரிவர். இந்த ரிவர் வழியா படைய உள்ள இறங்கும் மேதியா பெர்ஷியன்ஸ். ஸோ பாதுகாப்பான அந்த தேசத்தை வந்து சாதாரணமா பிடிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடி வழியா அந்த ரிவர் தண்ணியை திருப்பி விட்டுட்டு அந்த ரிவர் வழியா அடியில வந்து படையை நகர்த்தி இங்க உள்ள எல்லாரும் குடிச்சு கும்மாள் அடிச்சிட்டு இருக்கும்போது உள்ள வந்து படை என்ன பண்ணுன்னா, சத்தம் போடாம எதிர்ப்பே இல்லாம என்ன பண்ணணும்னா எல்லாரையும் கொண்டுட்டு தேசத்தை பிடிச்சு.
அதான் பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல, இந்த ஒரு டெக்னிக்கை எதிர்பார்க்கல. அவர்கள் பராக்கிரமும் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்தர முனை துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிப்பட்டது என்றும், துறைவழிகள் அகப்பட்டு போய், அந்த துறைவழிகள்ங்கிறதா அந்த குளிக்கிற பாதை, நாணன்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், யுத்த மனுஷர் கலங்கி இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க. இப்போ தேவன் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி பாபிலோனிய சாம்ராஜ்யம் பிடிக்கப்படும், அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறார் எரேமியா புஸ்தகத்தின் மூலமாக. அடுத்தது எரேமியா 51:11-14. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஏன்னா இவன் போய் அங்க ஆலயத்தை அடிச்சு நோடிக்கிட்டு வந்தான். பாபிலோனின் மதிகள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்போரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாய் சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளை போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். சோ எப்படி பாபிலோனு தேவன் வந்து அழிக்கிறாருங்கிற விஷயம் தான் எதுலன்னா இந்த எரேமியா 51 முடிய 51 எல்லா வசங்களும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிற விஷயத்தை. எசாயா 47:1-5. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தையே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை. நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்றும் இனி அழைக்கப்படுவதில்லை. கல்தேயரின் குமாரத்தையே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. சோ இந்த தேசம் ராஜ்யங்களின் நாயகி, அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு தேசம் என்ன பண்ணுதுன்னா ஒரே இரவுல தேவனால அழிக்கப்பட்டு போகுது. ஏன்னா அவன் பெல்சாத்சார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தன்னுடைய இருதயத்தை அவன் தாழ்த்தாதனால என்ன பண்றாருன்னா தேவன் இந்த தேசத்தை வந்து தாழ்த்துறார், அழிக்கிறார். மீண்டுமாக தானியேல் 5க்கு வந்துடலாம். 5:29-30. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பான் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். சோ அவளை போதையிலையும் இவ்வளவு பயத்துல என்ன பண்றான்னா சொன்ன வாக்க வந்து சரியா செய்யலாம். அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஒரு பிரச்சனையில எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை. அழகா அந்த நதியோடைய அடி வழியா படை உள்ள வருது. எல்லாம் போதையில இருக்கிறாங்க. எல்லாம் அந்த போதையில வந்து இந்த இரும்பு தாழ்பால்லாம் திறந்து கிடக்குது, வெண்கல கதவுலாம் திறந்து கிடக்குது, யாரும் பூட்டல, எல்லாம் குடியில இருக்கிறாங்க. ஒரு சத்தமும் இல்லாம அழகா படை உள்ள வருது. ஒரு மேதிய பிரிச்சியா படை. யாரு பெல்சாத்சாரை கொலை பண்ணிடுறாங்க, தேசத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. பாபிலோனிய பேரரசு விழுந்து போகுது. ஏன் எதனால விழுந்து போகுதுன்னா தேவனால். ஏன்னா அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தல. எசேயா 45:1-4. இதுவும் முன்னறிவிக்கப்பட்ட விஷயங்கள். யார்? கோரேஸ் ராஜா பிறக்காததுக்கு முன்னாடியே, கோரேஸோடைய தளபதி தான் வந்து பிடிக்கிறான். கோரேஸ் ராஜா பிறக்காததுக்கு முன்னாடியே தேவன் முன்னறிவிச்சிருக்காரு பாபிலோனிய நிலைமை என்ன அப்படின்ட்டு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுங்கிறவர் யாருன்னா பாரசீக பேரரசுடைய ராஜா. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு பிறக்கல, அவன் ஒரு அஞ்ஞானி. ஆனாலும் அவன் பின்னாடி என்ன பண்ணுவாங்க நம்ம பின்னால பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப என்ன நடக்குது இங்க? உள்ள இரும்பு கதவெல்லாம், வெண்கல கதவெல்லாம் திறந்து கிடக்குது, இரும்பு தாழ்பால்லாம் பூட்டப்படலை. இதெல்லாம் யாரால அன்னைக்கு நைட்டு பூட்டப்படலைன்னா தேவனால. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து
அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதர்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அப்ப அவனுக்கு யாரு தேவனே தெரியாத, அவன் பிறக்கவே இல்லை. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா, கோரேசுன்னு ஒரு ராஜாவை உருவாக்குறாரு. இவன் பிறக்கிறதுக்கு 170 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் இது, இந்த வசனங்கள். அவர் என்ன சொல்றாரு, அப்பவே அந்த வெண்கல கதை உடைப்பேன், இரும்பு தாழ்பால முறிப்பேன், அவனுடைய பாபிலோனிய தேசத்தை உனக்கு கொடுப்பேன், நீ என்னை வந்து என் பேர் உனக்கு தெரியாது, ஆனாலும் என்ன பண்றேன், நீ என்னுடைய புல்லுன்னு உனக்கு என்னுடைய நாமத்தை தரிப்பித்தேன்னு வந்து சொல்றாரு. அப்போ கடவுளுக்கு முன்பாக ஒரு ஜனம் தன்னை தாழ்த்தவில்லை என்றால் பெல்சாசாருக்கு என்ன நிலைமையும் அடையணும். தானியேல் 5:31 இது கடைசி வசனம். நீங்க இந்த பாபிலோனிய தேசம் இந்த பிக்சர்ஸ்ல பாக்குறீங்க பாருங்க. ஸோ இந்த நதி வந்து சுத்தோட ஓடிக்கிட்டு இருக்கும், நடுவில் ஒரு பகுதி ஓடும். அந்த அந்த பகுதி தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையா முடிஞ்சது, அது வழியே தான் உள்ள வந்துடும். மேதியனாகிய தரியோ தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். டாரியஸ், தரியுங்கிறது டாரியஸ். டாரியஸ்ங்கிறவர் தான் என்ன பண்றாருன்னா, ராஜ்யத்தை வந்து பாபிலோனிய ராஜ்யத்தை வந்து அவர் வந்து பிடிச்சிக்கிறார். இவர் யாருன்னா மேதியன். ஆக்சுவலா இதோடைய மெயின் ஹெட் யாருன்னா போரிஸ். அவர் வந்து பாரசீக பேரரசு, பெர்ஷியனுடைய ராஜா. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது தேவன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறார். அவருக்கு முன்பாக நெபுகாத்நேச்சார் தன்னை தாழ்த்தாம என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் அவன் மனமாற்றம் அடைந்தானோ இதையெல்லாம் அறிந்திருந்த பெல்சாத்சார் தன்னை தாழ்த்தாம தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பெரிய ப்ரொடெக்டட் ஒரு சாம்ராஜ்யத்தை ரொம்ப ஈஸியா மேதிய பெர்ஷியா ஒரு எதிர்ப்புமே இல்லாம பிடிச்சிடுறாங்க. இதுல இன்னொரு வசனத்தை பார்த்தோம். இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த பூமிக்கு வந்த போது எவ்வளவு தாழ்மையா இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட பேசல, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தின்றார். அந்த குணம் நம்ம கிட்ட வரணுடைய பெல்சாசார்ட்ட இருந்த குணம் இருக்கிறார். அது போல பெல்சாசார் மாதிரி கல்லாலையும் மண்ணாலையும் செய்த விக்கிரகங்களை நம்ம வணங்கும் அப்படிங்கிறத புரிச்சு. இப்ப சங்கீதம் 107:15 கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்தார் என்று. இதை குறித்து சங்கீதக்காரர்களும் பேசுறாங்க, பாபிலோனிய பேரரசு எப்படி கீழே விழுந்தது. இந்த உலகத்துல கடைசி காலத்துல வரப்போற அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பானா, 2 தசைங்க 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சோ இந்த குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவன் எதிர்த்து நின்னான் யாரு, பெல்சாத்சார். அதே போல கடைசி காலத்துல வர்ற அந்தி கிறிஸ்துவும் எதிர்த்து நிற்பான். இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிற குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன குணம் இருக்கும்னா 2 நாளாகும் 7:14 என் நாமம் தற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்ப நம்மளை தேவ சமூகத்துல முன்பாக தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய பாதப்படியில நம்ம கீழே வந்து கிடக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம எவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் மன்னித்து என்ன பண்ணுவார், நமக்கு சேமத்தை கொடுப்பார். 2 நாளாகும் 34:27 இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீர் உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன்ன விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளை கடவுளுடைய சமூகத்துல தாழ்த்தி நான் ஒரு தூசி ஒரு சாம்பலுக்கு ஒப்பானவன் நம்ம அறிக்கை இடும்போது, அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோன்னே இவங்க எல்லாம் தன்னை தாழ்த்தி என்ன பண்றாங்க, சாக்குடையை விடுத்துக்கிட்டு போய் சாம்பல்ல உட்காந்து சாம்பலை மேல அள்ளி போட்டுக்கிட்டு நான் வந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக தூசியும் சாம்பலும் ஆனவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்திலேயே ஹிந்துக்கள்கிட்ட இடம் முழுக்க சாம்பல் பூசிக்கிறாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அவர்களும் தன்னை தேவனுக்கு முன்பாக அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நெத்தியிலையும் உடல்லையும் என்ன பண்றாங்க, உபதி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா நான் சாம்பலுக்கு ஒப்பானவன் அவங்க அறிக்கையிடுறாங்க. அவங்க தெரியாம செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், தாழ்த்தணும். லூக்கா 18:14 அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்ப இங்க 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தர் யாருன்னா பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்ன பண்றான்,
கடவுளுடைய ஆலயத்தை கூட பார்க்கல, கரையை பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு என்ன பண்றான்னா தன்னை தாழ்த்துறான், இவன் தன்னை உயர்த்துறான். இப்ப யார் நீதிமானாக்கப்படுகிறான்னா, யார் தன்னை தாழ்த்தினாலும் இவங்க நீதிமாக்க. அதே போல நாமளும் நம்மை தாழ்த்தும் பொழுது கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே நீதிமானாக்குவார். யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல் சர்வ வல்லிடத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய நாள் வரப்போகுது, அது எப்படி வருமா? சங்காரம் போல வரும். ஸோ அந்த நாளுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த நாள்ல நம்ம சிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை தாழ்த்துவோம். இப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் வரும். இப்ப 2ஆம் வருகையை தான் எப்படி சொல்றதுன்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவன் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவுடைய நீதியா இருக்கிற இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிடும். தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை தாழ்த்துவோம், அவருடைய வருகையில நாம் அனைவரும் காணப்படுவோம். கடைசியாக ஒரு வசனம், எரேமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் நான் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். எப்போ ரட்சிக்கப்படுவான்னா, தன்னை தாழ்த்தும் பொழுது. யாக்கோபு எப்படி ரட்சிக்கப்பட்டான்? தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு ரட்சிக்கப்பட்டான். அதே போல நமக்கும் இக்கட்டு காலங்கள் நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ள கடந்து செல்வோம். சங்கீதம் 91:9 மற்றும் 10. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஸோ அந்த பயங்கரமான நாள்ல நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளை அவருடைய சட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் கொடுப்பார். நம்மளுடைய கூடாரத்தை என்ன பண்ணாதுன்னா வாதை, இந்த கடைசி நாள் வரப்போற அந்த 7 வாதைகள் நம்மளை அணுகாது. இப்போ கடவுளுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தவும் பல்சாசார் போல எதிர்த்து நிற்காமல். இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் மகா பேரன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு பாராட்டி எங்களோடு கூட இரக்கம் செய்த சுவாமி, எங்களுடைய பாவ குற்றங்களை எல்லாம் மன்னித்து தேவரீர் எங்களுக்கு நன்மையை மாத்திரமே செய்து வருகிற எங்கள் அன்புள்ள தகப்பனுக்கு இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தை நிமித்தம் ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் நாசம் பண்ணுவேன் என்று நீங்கள் வாக்குத்தத்த பண்ணியிருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் அனைவரும் சுவாமி இது இந்த காணொலியிலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் எங்களுடைய உள்ளமானது ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவரி பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட நீங்க இடைக்கட்டி தாங்கி வாசம் பண்ணிக்கிற உங்களுடைய பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனை இன்றைய நாளிலே கேட்ட இந்த சத்தியத்துக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டும் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த பூமியிலே உங்களுடைய அன்பை தவிர சுவாமி வேற எதுவுமே முக்கியமானது அல்ல ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இதோ இந்த சத்தியத்தை ஆண்டவரே நீர் தாசன் மூலமாக எங்களுக்கு விதைக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி. அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர் என்று சொன்னவனமாக சுவாமி, நீர் எங்களை இந்த வேளையிலே தெரிந்து கொண்டு இதோ உம்முடைய நாமத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க வண்ணமாக நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவதோடு, அருமையான மகளுக்கு ஆண்டவரே நீர் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இதோ உம்முடைய அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் அளவே இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனாலும் கூட ஆண்டவரே, இதோ நாங்கள் உண்மை தரம் பிடித்து பின்பற்றி எல்லா நன்மைகளையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க பிள்ளைகளாக எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் வாழவும் வளரவும் பரிசுத்தாவியானவர் துணை கொண்டு நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுக்காக பரிசுத்தாவியானவர் உம்மிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக தகப்பனே எவ்வளவோ குற்றங்கள் செய்கிறோம் சுவாமி. அவற்றையெல்லாம் நீங்க பாராமல் எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்து வருகிறேன். உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இந்த தானியேல் தீர்க்கதரிசி சுவாமி சொன்ன வண்ணமாக சுவாமி நாங்கள் அந்த வேதத்திலே பார்க்கிறோம் சுவாமி. அவர் உங்களுக்கு எவ்வளவு பயந்து ஜீவித்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையில நோக்கி செபித்து ஆண்டவரே
ஒரு சாட்சியாக நின்றது போல சுவாமி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி பகர நீங்கள் கிருபை செய்து கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ சாராமாக்காக வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இனிமேலும் ஆண்டவரே அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய அந்த ஸ்தலத்திலே சுவாமி படிக்கும் இடத்திலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, மகனுடைய ஊழியத்தை ஆண்டவரை நீங்கள் சிறக்க செய்ய வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம். அவருடைய பணித்தளத்திலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொண்டு நான் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தக்கூடிய மகனாக இருக்கத்தக்க கிருபையை நீங்கள் தரும்படியாக கூட உங்களுடைய பொறுப்பாலும் பண்ணி கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே மீண்டுமாய் உமக்கு கோடி கோடியாய் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரடிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய வெறுமையாக்கி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் ஈவுக்கும் நன்றி கூறி சுவாமி இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபம் உங்களுடைய பாதத்துல வந்து சேர எங்களுடைய குற்றங்கள் தடையாக இருக்குமாய் மீண்டுமாய் மன்னிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். துதிக நமக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.